வணக்கங்கள். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் ஏராளமான அரசியல் பிரச்சனைகள், அது கடந்த சம்பந்தமான ஏனைய விடயங்களை நான் எனது நண்பர் தமிழகத்தில் வாழும் நண்பர் ராம்கண்ணன் மூலமாக சில ஒளிப்பதிவுகளை கண்டு வந்துள்ளேன். அதன் தொடர்பாக உங்களிடம் சில தகவல்களையும், சில உண்மைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதன் விடயமாக தற்பொழுது தமிழகத்தில் இந்த தமிழ் தேசியம் என்று கதைத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த பதிவை நான் இதனூடாக பதிவிடுகிறேன். எங்கட தமிழகத்தில் பல சொந்தங்கள் இன்னும் வரை தமிழே நாட்டிலே அகதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது புலம்பெயர்ந்த மக்கள் என்றும் கூட சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் வரை அவர்களுக்கான ஒரு சரியான இடம் தமிழகத்தில் கிடைக்கவில்லை. ஏனைய மற்ற நாடுகளை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலே பரவாயில்லை. ஓரளவு இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்காக கடந்த 35 வருடங்களாக அங்கு இன்னும் அகதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தமிழ் தேசியம் என்று கதைக்கிறார்கள். ஆனால் இதுவரையும் ஒரு இலங்கை வாழ் மக்களின் முகாம்களில் இருக்கும் மக்களிடம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட போய் சென்று அவர்களை பார்த்து, கதைத்து அவர்களுடைய கஷ்டங்கள், குறைகள், நிறைகள் இதுவரையும் ஒரு நாளும் கேட்டு கண்டறிந்ததாக நான் இதுவரையும் கேள்விப்பட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. அந்த வகையில் கடந்த 90ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் எமது மக்கள் புலம்பெயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் முதல் தமது தமிழகத்தில் வாழ்ந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மூலமாக பல சலுகைகள் அவர்களுக்கு வந்த நேரம் உணவுகள் அளித்தார். உணவு அளித்து எனது மக்களை காத்த ஒரு நன்றி பெருமிக்க மகன் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை பற்றி பல மேடைகளில் ஒரு மிகவும் கீழ்த்தனமான விஷயங்கள் எல்லாம் சகோதரர் சீமான் அவர்கள் கதைத்து வந்துள்ளார். அதெல்லாம் நான் நிறைய இதில் பார்த்தேன். நான் அந்த மனக்குமுறல் மூலமாகத்தான் நான் பேசுகிறேன். அது என்னவென்றால், அவர் விஜயகாந்த் அவர் செய்த ஒரு சிறிய விஷயத்திற்கு கூட சகோதரர் சீமான் அவர்கள் ஒப்பு வர மாட்டார். அவர் எவ்வளவு பெரிய உதவி ஒரு மனிதருக்கு அந்த நேரம் நெருக்கடியான பாணியாக வந்த எனது மக்களுக்கு உணவளித்து அவர்களை பாதுகாத்து பல விஷயங்களை நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்துள்ளார். அந்த நன்றி விடயமாகத்தான் மக்கள் இன்று வரை அவர் இறந்தாலும் அவருடைய பிறந்த நாளாகட்டும் இறந்த நாளாகட்டும் பல நற்பணிகளை செய்து வருகிறார்கள். அவர் செய்தார் போல உணவளித்து பள்ளி மாணவர்களுக்கு பல புத்தகங்கள், நோட்டு விடயங்கள், ஏனைய பொருட்களை எல்லாம் வழங்கி இன்னும் வரை அவர் பேரை நன்றி கடன் செலுத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட மனிதனை இன்று வரை சீமான் அன்று ஒரு பேச்சு பேசினார். என்ன கதைத்தார் என்றால், ஒரு இவ்வளவு உதவி செய்த அப்பெருமகனை விஜயகாந்த் அவனுக்கு இவன் என்று பல மேடைகளில் கதைத்தவர் இன்று அவரை தூக்கி வைத்து கதைக்கிறார். ஒரு நேரம் ஒவ்வொரு மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறார். அவர் விஜயகாந்த் பெருமகனார் அவ்வளவு மக்களுக்கு நிலமும் உணவளித்தவர். அப்பேற்பட்ட மனிதன் இவர் ஒரு சின்ன என்ன உதவி செய்தார் என்று இவருக்கு கொள்கை என்று கதைத்து கொண்டிருக்கிறார். இவர் இவ்வளவு நான் என ஒரு கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அரசியலில் இருக்கிறார் போல. கொள்கை கோட்பாடு என்றெல்லாம் கதைத்து கொண்டிருக்கிறார். அந்த கொள்கை கோட்பாடு வைத்து இதுவரை அவர் என்ன செய்தார், என்ன சாதித்திருக்கிறார், அதை அவரை விளக்கப்படுத்த முடியுமா? அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த பதிவை நான் இதனூடாக பதிவிடுகிறேன். எங்கட தமிழகத்தில் பல சொந்தங்கள் இன்னும் வரை தமிழே நாட்டிலே அகதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது புலம்பெயர்ந்த மக்கள் என்றும் கூட சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் வரை அவர்களுக்கான ஒரு சரியான இடம் தமிழகத்தில் கிடைக்கவில்லை. ஏனைய மற்ற நாடுகளை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலே பரவாயில்லை, ஓரளவு இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்காக கடந்த 35 வருடங்களாக அங்கு இன்னும் அகதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தமிழ் தேசியம் என்று கதைக்கிறார்கள். ஆனால் இதுவரையும் ஒரு இலங்கை வாழ் மக்களின் முகாம்களில் இருக்கும் மக்களிடம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட போய் சென்று அவர்களை பார்த்து, கதைத்து அவர்களுடைய கஷ்டங்கள், குறைகள், நிறைகள் இதுவரையும் ஒரு நாளும் கேட்டு கண்டறிந்ததாக நான் இதுவரையும் கேள்விப்பட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அப்பெருமானார் பல இன்னல்களை சந்தித்து இன்று அவரை அந்த ஊடகங்கள் வாயிலாக நிறைய அவரை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி அவரை சாவுக்கு அழைத்து சென்று விட்டார்கள். அப்பேற்பட்ட மானாரின் சாவுக்கு முக்கிய காரணமும் திரு சீமான் அவர்கள் ஒருவர். ஏனென்றால் அப்பொழுது அவ்வளவு கீழ்த்தனமாக
அந்த மயிர் கால் கட்ட விரல் மயிர் அளவுக்கு வருவானா விஜயகாந்த் என்றெல்லாம் கதைத்தவர் இன்று அவர் இறந்தவுடன் கூட்டணி பலத்துக்கு சேராமல் அவரை பற்றி பெருமையாக பேசி அதன் மூலமாகவும் ஓட்டு சம்பாதிக்க பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதன் அந்த கஜினி படம் போல் அப்பப்பொழுது மாறி மாறி கதைக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த மக்கள் எப்படித்தான் வாக்களித்து இவரை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது நான் சகோதரர் சீமான் அவர்களை குறைக்கோளாக நினைக்க வேண்டாம். அவர் நடந்து கொள்ளும் விதங்களை பற்றி பார்க்கும் பொழுது எனக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. ஒரு மனிதனை மாற்றி மாற்றி தற்பொழுது வந்திருக்க பல கட்சிகளை மாற்றி மாற்றி தான் பெரியாள் என்று கருதுகிறார். இதுவரை அவர் தமிழ் தேசியம், தமிழ் மக்கள், எம்மக்கள் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்றவர் அவருடைய மகனை வெளிநாட்டில் படிக்க வைத்து வருகிறார். இவ்வளவு தமிழ் தேசியம் பேசுகின்ற அவர் தமிழ்நாட்டில் அல்லவா அவர் மகனை படிக்க வைக்க வேண்டும். எப்படி அவர் வெளிநாட்டில் படிக்க வைக்கிறார்? இவ்வளவு வருடங்களாக அவருக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? என் இரத்த சொந்தங்களை எங்கள் கேப்டன் தலைவரின் பெயரை சொல்லி சொல்லியே அவர்களிடமிருந்து பணம் வசூலித்து கொண்டு தான் இருக்கிறார். இதுவரை அவரது செய்த செயலுக்கு எனது நாட்டில் வாழும் தமிழகத்தில் வாழும் மக்களுக்கு இன்று வரை ஒரு உதவி கூட செய்யாத சீமான் தனது மகனை இப்போ வெளிநாட்டில் படிக்க வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மரம் வளர்ப்போம், பணம் மரம் வளர்ப்போம், அதர் வளர்ப்போம், இன வளர்ப்போம் என்றுதான் சொல்கிறாரே தவிர இன்றும் வரை ஒரு மதிக்கத்தக்க செயல்கள் என்ன செய்திருக்கிறார்? அவருக்கு சப்போர்ட்டாக பல நபர்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு தான் வருகிறேன். ஆக மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு கீழ்த்தனமான மனிதரை இப்படி தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று தெரியவில்லை. அவரை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. இருந்தாலும் அவர் கதைக்கின்ற கதைகளெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் குமுறலாகத்தான் நான் இப்பொழுது உங்களிடம் இந்த உரையாடலில் கதைத்து வருகிறேன். கர்ஜிக்கும் சிங்கமடா குணத்தில தங்கமடா அண்ணன்